ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ப்ளவுஸ்ல எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாரீலருந்து கொஞ்சமா கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிளாத்ல 1 1/4 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு, அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு பைப்பிங் வைக்கணுங்கிறதுக்காக கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். ஸோ கிராஸா நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ. நான் எப்படி வீடியோல காட்டியிருக்கனோ, அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்க. முடிஞ்சா 2 ஸ்டிட்ச் போட்டு கூட ஜாயின் போட்டுக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, பிசுறெல்லாம் கட் பண்ணி, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாவே வச்சு பிசுற கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமா துணி வச்சிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு பைப்பிங் வைக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அங்கங்க உப்பிக்கிட்டும், அங்கங்க சப்பையாவும் இருக்கும். நீங்க ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தா தான் சன்னமா இருக்கும் பைப்பிங். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்ததெல்லாம் விரல வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா நீவி விட்டுக்கலாம். இது எதுக்காகன்னா, இதுவும் அதே தான். பைப்பிங் வந்துட்டு உருட்டி அடிக்கும்போது நம்மளுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்கா இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஓரத்துல மடிச்சு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாவே மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மடிச்சு தையல் போடும்போதுமே வந்துட்டு, அந்த ஜாயின் போட்டத விரிச்சு விட்டு, அழுத்தி விட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பைப்பிங் ஸ்டிச் பண்றதுக்கு. நான் ஃபுல்லாவே ப்ளவுஸ் பீஸ் ஜாயின் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணியே முடிச்சுட்டேன். முடிச்ச ப்ளவுஸ்லயே எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேல போட்டுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. மடிச்சிருக்க சைடு கீழ போகணும். அதாவது நம்ம பைப்பிங்க்காக எடுத்திருக்க கான்ட்ராஸ்ட் கிளாத்தோட நல்ல பக்கமும், ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒண்ண ஒண்ணு பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கணும். வச்சுட்டு ஓரத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு, தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையலுக்கும் பக்கத்துல நமக்கு 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் விட்டுட்டு தான் தையல் போடணும். நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி. இந்த மாதிரி போட்டா மட்டும் தான் நமக்கு பைப்பிங் ஸ்டிஃப்பா இருக்கும். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் ஃபுல்லாவே ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளவுஸ்ல எக்ஸ்ட்ரா கிளாத்தே நமக்கு கிடையாது. ஆல்ரெடி நம்ம கழுத்து திருப்பி அடிச்சதுக்கு நம்ம தையல் போட்டிருப்போம் ஓரத்திலேயே. அந்த தையல் மேலேயே அழகா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பைப்பிங் ரொம்பவே மெல்லிசா கிடைக்கும். அழகாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேள பைப்பிங் வந்துட்டு கொஞ்சம் தடிமனா, அதாவது கொஞ்சம் பெருசா வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான். எனக்கு மெல்லிசா வேணுங்கிறதுனால, நான் அந்த தையல் மேலேயே தையல் போட்டுக்கிறேன். ஸோ எண்டுல ஃபினிஷ் பண்ணும்போதும், ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஒரு 1/4 இன்ச் தள்ளி உள்ள மடிச்சுக்கோங்க. இப்போ டர்னிங் அதாவது கழுத்து பகுதியில, வளைவு பகுதியிலலாம் ஒரு ஒரு கட் குடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா, நம்மளுக்கு பைப்பிங் திருப்பி அடிக்கும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். இப்போ முன்பக்கம் எடுத்துக்கோங்க. முன்பக்கம் எடுத்துட்டு, உள்ள அப்படியே மடிச்சு அடிச்சுக்கோங்க. மடிச்சு அடிக்கும்போது அழகாவே வரும். நம்ம வந்துட்டு உருட்டும்போதே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அடிச்சிருக்கிறதுக்கு சன்னமா வரும். எல்லா கிளாத்துமே உள்ள தள்ளி ஒரே சைடுல தள்ளி அடிங்க. அப்பதான் நமக்கு பைப்பிங் வந்துட்டு கொஞ்சம் தடிமனா கிடைக்கும். அதாவது தடிமனா மீன்ஸ் த்ரெட் வச்ச மாதிரியே கிடைக்கும். த்ரெட் வைக்காமலேயே த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். பாருங்க, பொறுமையா ஸ்டிச் பண்ணி எடுங்க. தையல் வந்துட்டு நம்ம வச்சிருக்க பைப்பிங் மேல விழுந்துறக்கூடாது. பைப்பிங்க்கும், மெயின் கிளாத்துக்கும் சென்டர்ல ஒரு கேப் கிடைக்கும். அதுல தான் தையல் வந்துட்டு விழணும். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். பொறுமையா ஸ்டிச் பண்ணி எடுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமையா மடிச்சு மடிச்சு அழகா உருட்டி உருட்டி ஸ்டிச் பண்ணுங்க.
இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க குடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பாருங்களேன், எவ்ளோ சூப்பரா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. த்ரெட் வச்ச மாதிரியே இருக்கு பாருங்களேன். த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா நம்ம த்ரெட் யூஸ் பண்ணவே இல்ல. இத அப்படியேவும் வச்சிடலாம். நம்ம உள்பக்கம் திருப்பி கொஞ்சம் இந்த பிசுறு பகுதிய நீங்க ஹெம்மிங் போட்டு கூட எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.